அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கும்போது நமக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க, நம்ம வளர்ச்சிக்கு உதவுவாங்க சார். இதே இப்போ அரசியல் சினிமாலாம் வந்துட்டா நம்மளுடைய வளர்ச்சியை பார்த்து அவங்களே பொறாமப்படுவாங்க. சிலர் அழிக்கணும்னு சொல்லி கூட அந்த மாதிரியான வேலைகள் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சில சம்பவங்கள் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் அவருக்கு உதவி பண்ணாங்களோ, அவங்க வளர்ச்சிக்கு உதவுனாங்களோ அவங்கெல்லாம் எதிராக பேசுகிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காங்க. இப்போ யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். விஜய் சாரோட இந்த முன்னாள் மேனேஜர் இருக்காங்களா சார், பிடி செல்வகுமார், அவர் இப்போ விஜய்க்கு எதிராக இந்த பேசுகிற மனநிலையை எடுத்திருக்காரு. இதுக்கு என்ன காரணமாக பார்க்குறீங்க? இந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் விஜய்க்கு சார் நிறைய நெகட்டிவான அந்த செய்திகள் தான் பரப்புறாங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? முதல்ல இல்லை, பொதுவாக நீங்கள் குறிப்பிடுகிற அந்த நபர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி விவாதங்களில் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற போர்வையில் சில பேர் கருத்து சொல்கிறத நம்ம அந்த விவாதத்தில் கலந்து கொள்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் ரொம்ப டீப்பாக அவங்களுடைய கருத்துக்களை அப்படின்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உண்மையில் அவங்க அரசியல் விமர்சகரே கிடையாது. அரசியல் விமர்சகர் என்பவர் ஒரு நடுநிலையான மனிதராக இங்கே நடக்கிற அரசியல் சமூக நிகழ்வுகளை அப்சர்வ் பண்ணி இப்போ அவங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பவர் தான் அரசியல் விமர்சகராக இருக்க முடியும். ஆனால் இங்கே எப்படின்னா ஒரு வலதுசாரி ஆதரவாளராக ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பாஜக மற்றும் இந்த இந்துத்துவ அமைப்புகளுக்கு ஒரு ஆதரவாளராக அவர்களுக்கான ஒரு பிஆர்ஓவாக செயல்பட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு பார்த்தா இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற ஒரு லேபிளில் அவங்கள உட்கார வைப்பாங்க. இதில் ஒரு பெரிய ஆபத்து என்ன அப்படின்னா, இப்போ வலதுசாரி ஆதரவாளர் அப்படிங்கிற பெயர்லேயே ஒருத்தர் பாஜகவுக்கு ஆதரவாக, பாஜகவுடைய மக்கள் விரோத ஆட்சிக்கு ஆதரவாக கருத்து சொல்லும்போது பார்வையாளர் என்ன பண்ணுவோம், அப்படி பார்த்துட்டு இவன் வலதுசாரி, இவன் அப்படி தாண்டா சொல்லுவான் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த கருத்தையே நிராகரிச்சிருவான். அதே நபர் ஒரு அரசியல் விமர்சகருங்கிற பேரில் இப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது பார்வையாளர் என்ன நினைப்பான், அடடா இவர் ஒரு பெரிய அரசியல் சாணக்கியராச்சே, இவரே இப்படி சொல்றாரு, அப்போ அந்த பாஜக செய்யறதுலாம் நல்லதுதான் போல இருக்கு, தமிழ்நாட்டுக்கு அவங்க ஒரு பெரிய பேருதவி பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கே அப்படின்னு அவங்க ஒரு கருத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி ஒரு அபாயம், ஆபத்து இந்த அரசியல் விமர்சகர்களால் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு இந்த தொலைக்காட்சி நிறுவனங்களும் உடந்தையா இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த மாதிரியான அரசியல் விமர்சகர்கள் என்கிற பெயரில் போர்வையில் உலவுகிற ஆட்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது விஜய் கிட்ட நம்ம ரீச் ஆகி ஏன்னா அவருடைய ராஜகுருவா, அவருடைய ஆலோசகரா மாறிட்டோம்னா நம்ம லைஃப் டைம் செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு குறுக்கு புத்தியோட விஜயை அப்ரோச் பண்ணாங்க பல பேர். நம்ம பேர் சொல்லக்கூடாது. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றின டீட்டெயிலாம் அவருக்கு தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா யாரையுமே அவர் கிட்ட சேர்க்கலை. அதை மீறி ஒரு சில விஜய் சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்லாம் அவர் கொடுத்துருக்காரு. ஜஸ்ட் ஒரு அரசியல் பார்வையாளராக எங்களுடைய கருத்து என்னவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கேயே என்ன நடந்து போச்சு அப்படின்னா, அங்கே போய் விஜயோட தலையில் உட்கார்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது விஜய்க்கு தெரிஞ்சு அடடா இவங்கெல்லாம் ஆபத்தான ஆட்கள்னு ஒதுக்கி வச்சிட்டாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, விஜயோட பேசுவதை செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நானும் விஜய் மீட் பண்ண, விஜய்க்கு நான் தான் எல்லாங்கிற மாதிரிலாம் வெளியில் கிளைம் பண்ணிக்கிட்டாரு. பொதுவாகவே விஜயினுடைய பழக்கம் என்ன அப்படின்னா, எப்பேற்பட்ட ஆள் போனாலும் சரி அவருடைய ஆஃபீஸ்க்கு முதல்ல அவங்க ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஆஃபீஸ் மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ரிக்வஸ்ட்டாக, சார் நீங்கள் சார் ரூம்குள்ளே போகிறீங்க, அதுக்கு முன்னே உங்கள் மொபைல் ஃபோனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருவாங்க. ஓகே, அப்படி செய்யாமல் உங்களை மொபைலோடு அவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா உங்கள் மேலே உள்ள ஒரு சின்ன மரியாதை ப்ளஸ் உங்கள் மீதான ஒரு சின்ன நம்பிக்கை. ஆனால் அதை காலி பண்ணுற அளவுக்கு அவருக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு வெளியில் போட்டு என்ன அதெல்லாம் காலி பண்ணுற வேலைகள்லாம் நடந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி எப்படியாவது விஜயுடைய ராஜகுருவாயில்லான்னு நினைக்கிற பல பேர் தங்களுடைய எண்ணம் ஈடேறாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எதிராக கடுமையாக கருத்து சொல்கிறாங்க. விஜய் காலி, விஜயால் ஜெயிக்க முடியாது, இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படின்ட்டு இன்னும் தரக்குறைவான விமர்சனங்களை எல்லாம் இவர்கள் முன் வைக்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அடடா இவரை வச்சு நம்ம செட்டில் ஆகலாம்னு நினச்சோம், அது நடக்காமல் போயிடுச்சுங்கிற அந்த ஆற்றாமை தான். அதுக்கப்புறம் நீங்கள் குறிப்பிடுகிற அந்த நபர், அவர் பேர் பிடி செல்வகுமார். விஜயனுடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பிஆர்ஓவாக இருந்தார். இன்னும் பலருக்கும் தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறேன். எஸ்.ஏ. சந்திரசேகருடைய ஆஸ்தான பிஆர்ஓ கிளாமர் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு சீனியர் பிஆர்ஓ தான்.
சினிமாவில் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றி கிடைத்த உடனே என்ன பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவனை மாற்றிடுவாங்க. இதுதான் அங்கே நடக்கிறது. ஆனால் எஸ்சிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி தான் அவருடைய ஒரே பிஆர்ஓ. யார் எந்த காலத்திலையும் மாற்றினதே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மீது நம்பிக்கையும் மரியாதையும் கொண்டவர் எஸ்சிஎஸ்சி. அப்படி இருக்கும்போது இந்த பிடி செல்வகுமார் என்பவர் ஜெமினி சினிமா பத்திரிகையில் விளம்பரம் வாங்குகிற ஒரு நபராக எஸ்சிஎஸ்சி ஆஃபீஸுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் மெல்ல அவங்களோட பழகிறாரு. அதுக்கப்புறம் நானும் உங்கள் ஊர் தான், ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ராதாபுரம் பக்கத்தில் எஸ்சிஎஸ்சி ஊருக்கு அருகில் தான் இவருடைய ஊர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மெல்ல பேசி எஸ்சிஎஸ்சியுடைய மனசில் இடம் பிடித்து அப்புறம் அந்த நேரம் பார்த்து விஜய் வந்து மெல்ல வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எஸ்சிஎஸ்சி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, கிளாமர் கிருஷ்ணமூர்த்தியை நாம் பிஆர்ஓவாக வச்சுக்கோம், ஏன்னா நமக்கு வேவ் லெங்த்துக்கு அவர் தான் செட் ஆகுவார். அதே நேரம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு சீனியர் பிஆர்ஓ நம்ம பையனுக்கு பிஆர்ஓவாக இருந்தால் 2 பேருக்கு தலைமுறை இடைவெளி இருக்கும், அதுவே வந்து ஒரு சிக்கலாக இருக்கும். அதனால் இப்போ அவர் ஏஜுக்கு ஒரு ஆள் இருக்கட்டும்னு பிடி செல்வகுமாரை விஜய்க்கு பிஆர்ஓவாக அவர் அப்படியே கொண்டு வர்றாரு. இவரும் அவர் கூடவே ட்ராவல் பண்ணார். இன்னும் சொல்ல போனால் விஜய் என்கிற ஒரு மனிதர் இல்லை என்றால் பிடி செல்வகுமாரே கிடையாது. நீங்கள் தினைக்கும் அவர் பிஆர்ஓ கூட அன்றைக்கி கிடையாது. அவர் வந்து ஒரு ஜெமினி சினிமா பத்திரிக்கையில் விளம்பரம் வாங்குகிற ஒருத்தர். ஒரு 1000 ரூபா 1500 சம்பளம் இருக்குது. அப்புறம் விளம்பரம் வாங்கினா ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்போனால் அதிகபட்சமாக ஒரு 2000 ரூபா அவருடைய மாத வருமானமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிடி செல்வகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் எனக்கு தெரிஞ்சு சாலிகிராமத்தில் 10 வீடு வச்சுருக்காரு. இன்னைக்கும் அவரோடு சமகாலத்தில் பயணித்த பத்திரிகையாளர்கள்லாம் இன்னைக்கு வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. புரியுதா இல்லையா? ஆனால் இவருக்கு 10 வீடு, அவருடைய ஊரில் வந்து சொத்துக்கள், காரு, அதெல்லாமல் கண்ணுக்கு தெரியாத சொத்துன்னு ஏகப்பட்ட சொத்து, பல 100 கோடிக்கு அவர் அதிபதியாக இருக்கார். இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா விஜயால் வந்தது. இவர் என்ன பண்ணுவார்னா, விஜயை வந்து அப்படியே வந்து ஒரு இரும்பு திரை போட்டு மூடின மாதிரி வச்சுக்கிட்டு, விஜய் நடிக்கிற படமா என் மூலம் தான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடைக்கணும், விஜய் நடிக்கிற படமா நான் தான் அதை பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பேன், ஐ மீன் நான் தான் மீடியேட்டராக இருந்து அந்த விநியோகஸ்தருக்கு படத்தை விற்று கொடுப்பேங்கிற மாதிரி ஒரு மோனோபோலி சிங்கிள் ஆளாக பண்ணி இன்றைக்கி அவ்வளோ பெரிய அளவில் வந்து ஒரு சம்பாரிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட செல்வகுமாரை விஜய் வந்து தன்னுடைய படத்தின் புலி படத்தின் மூலமாக தயாரிப்பாளர் ஆக்குனார். ஆனால் இவர் என்ன பண்ணார்னா, அந்த நேரத்தில் நடந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்டில் விஜய்க்கு எதிராக வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதில் தான் விஜய் என்ன பண்ணார், ஆகா நம்ம இவ்வளோ நாள் ஒரு பாம்புக்கு பாலை ஊற்றிட்டோம், அது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு அவரை நகர்த்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ரியாஸ்ங்கிற ஒருத்தர் பிஆர்ஓ ஆக்குனார், ஜெகதீஷ்ங்கிற ஒருத்தரை மேனேஜர் ஆக்கி இன்றைக்கி விஜய் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். இப்போ செல்வகுமார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கட்டத்தில் விஜயோட நெருங்கிட்டோம்னா நம்ம ஏதாவது இந்த புஷி ஆனந்த் இடத்த பிடிச்சிடலான்ட்டு பல வழியில் அவர் ட்ரை பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம மூலமாக கூட அந்த முயற்சியை அவர் மேற்கொண்டார். பட் அது நடக்கலை. அது நடக்கலைங்கிறமே இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, விஜய்க்கு எதிராக அவர் ஒரு பக்கம் கருத்து சொல்கிறாரு, பல யூடியூப் சேனல்களுக்கு இவரே ஃபண்டிங் பண்ணி நீங்கள் விஜயை பற்றி வந்து நெகட்டிவான வீடியோ போடுங்கன்னு இவர் பணம் கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனலில் இவர் பணம் கொடுத்து அவங்க என்கிட்டயே அப்ரோச் பண்ணாங்க, சார் நீங்கள் வந்து விஜயை பற்றி நெகட்டிவாக பேசணும், உங்களுக்கு இவ்வளோ ரூபா பணம் தர்றோம், இந்த பணத்தை தர்றது பிடி செல்வகுமார் அப்படின்னாரு. நான் ஒன்று ரொம்ப கடுமையாக ரியாக்ட் பண்ணிவிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தனக்கு வாழ்க்கை கொடுத்த விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய துரோகத்தை வந்து பிடி செல்வகுமார் பண்ணிக்கிட்டு இருக்கார். அது உண்மையிலேயே வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இல்லை சார், இப்போ அவரோட வளர்ச்சிக்கு வந்து இப்போ பிடி செல்வகுமார் தான் காரணம்னு நீங்களுமே சொல்லிங்க. நான் ஆரம்ப காலத்துலேருந்து கொஞ்சம் உதவியெல்லாம் பண்ணாரு. ஏன்னா அவருமே சொல்லியிருப்பார், ஒரு பெரிய மாநாடு வந்து விஷயம் விஜயனுடைய வளர்ச்சிக்கு பிடி செல்வகுமார்லாம் காரணம் இல்லை. பிடி செல்வகுமார் இடத்துல வேறொரு எக்ஸ் இருந்திருந்தாலும், புரியுதா இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பார். அவரால் வந்து விஜய்க்கு எந்த நன்மையுமே கிடையாது. புரியுதா இல்லையா? என்னன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகையாளர் ஒரு ஆர்டிஸ்டை இது பண்ணும் போது, பேட்டி எடுக்கணும்னு நினைக்கும் போது சில பேர் என்ன பண்ண, இப்போ நான்லாம் எந்த காலத்துலையும் பிஆர்ஓ டிபெண்ட் பண்ணவே மாட்டேன், நான் டைரெக்டாக அவங்களோட தான் பேசுவேன். சில பேர் புது ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிஆர்ஓ கிட்ட கான்டாக்ட் பண்ணி அவரை இன்டர்வியூ எடுக்கணும் சார் அப்படின்னு அந்த ரூட்டில் வருவாங்க. அவ்வளோதான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் இல்லைன்னா இன்னொருத்தர் இருப்பார். இன்னைக்கு பிடி செல்வகுமார் போயிட்டார், அதனால என்ன விஜய் சரிஞ்சிட்டாரு, அந்த இடத்துல ரியாஸ் இருக்காரு. அதனால விஜயால் பிடி செல்வகுமாருக்கு தான் லாபமே தவிர இவரால் அவருக்கு எந்த நன்மையும் இல்லை. இப்போ எங்களை வந்து சதி பண்ணி பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சதி பண்ணவர் வந்து யாரா சார் இருக்கும்? அவரு யாரை மென்ஷன் பண்ணி வந்து சொல்றாரு? இல்ல எனக்கு தெரிஞ்சு புஷி ஆனந்தை தான் சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஜெகதீஷை சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையில பாத்தீங்கன்னா யாருமே சதி பண்ணல. நீங்கள் விஜய்க்கு செய்த துரோகத்தை அவர் சரியான நேரத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. அதுதான் முக்கியமான விஷயம்.
ஓகே. என்ன அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸில் போய் விஜய்க்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாரு. என்ன சார் சொன்னார் அது? அந்த கட்டத்தில் வந்து ஒரு ஐடி ரெய்டு நடந்தது. Okay. பிடி செல்வகுமார் வீட்லையும் ஷிபு தமீம் வீட்டில் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த புலி படத்தை தயாரிச்சாங்க. அந்த காலகட்டத்தில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஆர்டிஸ்டுகள் வாங்குற சம்பளத்தில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1 கோடி சம்பளம் வாங்குறாங்கன்னா ஒரு 10 லட்சத்தை தான் செக்காக வாங்குவாங்க அல்லது ஆர்டிஜிஎஸ் பண்ணுவாங்க, 90 லட்சத்தை கேஷாக வாங்கிடுவாங்க. இதுதான் எல்லா நடிகர்களும், இதுக்கு இந்த விதிவிலக்கே கிடையாது. சில பேர் நான் வந்து பெரிய ப்ரௌட் இந்தியன், இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல நான் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. ஏதோ ஒரு ரூபத்தில் பார்த்தீங்கன்னா பிளாக் மணியை அவங்க வாங்கிடுவாங்க. அதுக்கு விஜய் விதிவிலக்கு இல்லை. ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ புலி படத்துக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா ஒயிட்டில் வாங்கியிருக்காரு, ஒரு 20 கோடி ரூபா பிளாக்ல வாங்கியிருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ல என்ன பண்ணியிருப்பாரு, நான் புலி படத்தில் 5 கோடி ரூபா சம்பளம் வாங்கினேன்னு எழுதியிருப்பாரு. பிடி செல்வகுமார் இப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அப்போ விஜய்க்கு நான் 25 கோடி கொடுத்தேன்னு அவர் அதில் எழுதியிருப்பாரு. புரியுதா இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்ட்ரடிக்ஷனில் அது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய வந்து தவறான விஷயங்களை எல்லாம் இன்கம் டேக்ஸ்க்கு சொல்லி அது வந்து விஜய்க்கே ஒரு பெரிய சிக்கலாச்சு. இப்போ நான் புலி படத்தால தான் இவ்வளோ பெரிய ஒரு நஷ்டமாக அடைஞ்சிட்டேன், அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறார். புலி படம் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜய் சார் என்னை கூப்பிட்டு ஒரு பார்ட்டி வந்து பண்ணார், நீங்கள் இந்த படத்தை தயாரிக்கிறீங்கன்னா அப்படின்ற மாதிரி சொன்னார். இவ்வளோ நெருக்கமாக இருந்தவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து விஜய்க்கு அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு வந்து முன்னாடியே பேசியிருக்கலாம் சார். அவர் நினைச்சிருந்தா ஏன் இப்போ பேசுறாரு? பின்னாடி யாராவது ஆளுங்க இருக்காங்களா அவருக்கு பின்னாடி? நிச்சயமா இல்லை. இந்த நேரத்தில் இன்னொரு உண்மையை நம்ம சொல்லணும். புலி படத்தினுடைய உண்மையான தயாரிப்பாளர் பிடி செல்வகுமார் இல்லை. ஓகே. பிடி செல்வகுமார் யாருன்னா அந்த படத்தில் வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்னு வச்சுங்களேன். ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி. ஒர்க்கிங் பார்ட்னர், ஒன் ஆஃப் த பார்ட்னருக்கும் ஒர்க்கிங் பார்ட்னருக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னன்னா இப்போ ஒரு புலி படத்தை ஒரு 10 கோடியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 கோடியை இன்வெஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா ஷிபு தமீம் தான். இன்னைக்கு வீரதீர சூரன் படம்லாம் எடுத்தாலும் அவர் தான் உண்மையான தயாரிப்பாளர். விஜய் என்னன்னா தான் கூட இருக்கிற ஒருத்தரையும் தயாரிப்பாளர் அந்தஸ்துக்கு உயர்த்தணுங்கிறதுனால இவரை நீங்க கூட வச்சுங்க. இன்னொன்று ஷிபு தமீம் பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர். அவருக்கு தமிழ் சினிமா பரிச்சயம் கிடையாது, வியாபாரமா இருக்கட்டும் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா விஜய் படங்கள் எல்லாத்தையுமே இந்த மீடியேட்டராக இருந்து பல பேருக்கு வித்து கொடுத்த வகையில் வந்து இவருக்கு ஓரளவுக்கு வியாபாரம் தெரியும். அப்போ புது ஆள் வந்து ஏமாந்து போகிறதுக்கு இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் ஜாயின் பண்ணி விடுறாரு. இப்போ அந்த லாபத்தில் இவருக்கு சில சதவீதம் வந்து நீங்கள் கொடுத்துருங்கிற இதான் டப். மற்றபடி பிடி செல்வகுமார் பணமாக அந்த படத்துக்கு எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணலை. இதுக்கு பெரிய உதாரணம் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ விஜய் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஜெகதீஷ். இன்னைக்கு ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பாளர் கேவிஎன் ப்ரொடக்ஷன். ஆனால் இணை தயாரிப்புன்னு ஜெகதீஷ் பேர் வரும். அதோட அர்த்தம் என்னன்னா ஜெகதீஷ் அதுல பணம் போட்டிருக்காருன்னு அர்த்தம் இல்லை, அவர் அதுல ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்காரு. இந்த வியாபாரங்கள் எல்லாமே அவர் முன்னிலையில் நடக்கும், அவரே செஞ்சு கொடுப்பாரு. இது எல்லாமே டிரான்ஸ்பரண்டா விஜய்க்கு தெரியும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப கேவிஎன் மட்டும் விட்டா அவங்க வந்து ஒரு தொகைக்கு படத்தை பிசினஸ் பண்ணிட்டு விஜய் கிட்ட போய் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சைனிங் அத்தாரிட்டியா ஜெகதீஷும் இருந்தாருன்னா நீங்க ₹1 கூட ஏமாற்ற முடியாது. கரெக்டா விஜய்க்கு வந்து அந்த டேட்டா போயிடும். ஸோ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் தனக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்த பிடி செல்வகுமாரை ஒரு ஒர்க்கிங் பார்ட்னரா அந்த படத்துக்குள்ளார வந்து இவர் கொண்டு வந்தார். அதனால இப்ப புலி படத்தினால் நஷ்டம் ஏற்பட்டாலும் ஷிபு தமீமுக்கு தான் நஷ்டமே தவிர செல்வகுமாருக்கு நஷ்டம் இல்லை. செல்வகுமாருக்கு என்ன நஷ்டம் அப்படின்னா, இந்த படம் ஓடிச்சுன்னா உங்களுக்கு இத்தனை கோடி ரூபா தர்றேன்னு ஷிபு தமீம் சொல்லியிருப்பாரு தெரியுமா, அது வந்து இவருக்கு கிடைச்சிருக்காது. ஒரு லாபத்தில் நஷ்டம்னு கூட வச்சுக்கலாம். அதே நேரம் இவர் புலி படத்தை வியாபாரம் பண்ணப்போ ஒரு மீடியேட்டரா மாதிரி அதுக்கான கமிஷனை இவர் வாங்கியிருப்பாரு. இவர் தான் தயாரிப்பாளர்னு வச்சுங்க, ஆனா அவர் படத்தை வியாபாரம் பண்றதுக்கு அவரே கமிஷன் வாங்குறது. அது எப்படி இவர் தயாரிப்பாளராக இருக்க முடியும்? அதனால இன்னைக்கு இவர் இப்படி கூவுவதற்கு 2 காரணம் தான். ஒண்ணு, இன்னைக்கு விஜய் வந்து இவ்வளோ உயரத்துல இருக்காரு, விரைவில் அவர் முதலமைச்சர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துல நமக்கு இடம் இல்லாம போச்சு. அந்த ஆற்றாமை, கோபம், வருத்தம், ஏமாற்றம், விரக்தி இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் விஜய்க்கு எதிராக கத்தி வீச ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சு இன்றைக்கு விஜயை அரசியல் ரீதியாக வீழ்த்த நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க கிட்ட இவர் விலை போவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதன் காரணமாகவும் இப்படி ஒரு அவதூறுகளை அள்ளி வீசுறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ விஜய் சார் வந்து என்ன ஒதுக்கிட்டாரு, ஓகே, ஏன்னா நான் ஒரு பிஆர்ஓவா இருக்கலாம், ஆனா அவர் தந்தையுமே ஒதுக்கிட்டாரு, இப்படிலாம் இருக்காரு விஜய் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சார். அதுக்கு என்ன காரணம்? அதை வந்து யார் சொல்லணும்? தந்தையை ஒதுக்கிட்டாருன்னு அந்த தந்தை தானே சொல்லணும். தந்தையை ஒதுக்கலையே. இப்போ நடந்த மதுரை மாநாட்டில் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு முதல் மரியாதை கொடுத்து மேடையில் உட்கார வச்சார்ல. அதுக்கடுத்து அவர் மேடைக்கு என்ட்ரி கொடுத்தவொடனே நேராக அவங்க அப்பாவை போய் பார்த்தா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அடுத்து வந்து அந்த மற்ற விஷயங்களுக்கே அவர் போனார். அப்படி இருக்கும்போது எங்கே தந்தையை ஒதுக்கி வச்சிட்டாரு?
என்னன்னா ஒரு காலத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தை அவங்க தந்தையினுடைய நிர்வாகத்துல அவர் வந்து அதை லீட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்தில் அவருடைய வயோதிகம் காரணமா இவ்வளவு அது அன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய்க்கு இருந்த ரசிகர் கூட்டம்ங்கிறது மிக குறைவு, சில லட்சங்கள் தான். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் இருக்கு. அதை எஸ்சிஎஸ்சியால வந்து டீல் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கூட்டம் நடக்குது, அந்த ரசிகர்கள் கண்ட இதுல ஏறி குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்காங்க. புஷி ஆனந்த் தொண்டை கிளியே கத்துறாரு, எப்பா இறங்கப்பான்லாம் சொல்றாரு. இதை எஸ்சிஎஸ்சியால செய்ய முடியுமா? அப்போ விஜய் என்ன நினைச்சிருப்பாரு? ரெண்டு காரணம். ஒண்ணு, இந்த கூட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு அப்பாவுக்கு வந்து இப்போதைக்கு அந்த வயோதிகம் இடம் கொடுக்காது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கும் இந்த கூட்டத்துக்கும் ஒரு தலைமுறை இடைவெளி இருக்கு, புரியுதா இல்லையா? அப்ப என்னன்னா அப்பாவை நம்ம அப்பா ஸ்தானத்திலேயே வச்சிருப்போம், நம்ம கட்சிக்கோ இல்ல ரசிகர் மன்ற பொறுப்புக்கோ நம்ம வேற ஆளா வைப்போம் அப்படின்னா ஒரு புஷி ஆனந்த வச்சிட்டாரு, அவ்வளவுதானே. அப்படி இருக்கும்போது இந்த என்னமோ சொல்லுவாங்க ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுகுற கதையா எஸ்சிஎஸ்சியை ஒதுக்கி வச்சிட்டாருன்னு பிடி செல்வகுமார் ஏன் வருத்தப்படணும்? இல்ல சார், இப்போ எஸ்எஸ்சிக்கும் விஜய்க்கும் ஒரு சில மோதல் வந்தது. அந்த டைம்ல யாரெல்லாம் எஸ்எஸ்சிக்கு ஆதரவு வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து விஜய் ஒதுக்கிட்டாரு. ஏன் அவர் வீட்டில் வேலை செஞ்சு எல்லாருமே ஒதுக்கிட்டார், வீடுலாம் கொடுத்துருந்தா அந்த வீடு எல்லாமே பிடிங்கிட்டு அமைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வந்து இருக்கே சார். இப்போ இவர் பேசும்போது அதிலே நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது வந்து ஒரு அப்பட்டமான பொய். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, 2 தெரு தள்ளி தான் அவர் குறிப்பிடுகிற விஜயனுடைய ஊழியர்கள் குடியிருக்கிற வீடு இருக்கு. இந்த பேட்டியை முடிச்சுட்டு கூட நீங்க நேரா போய் பாருங்க, அங்க விஜயிடம் ஒர்க் பண்றவங்க இன்னும் அங்க இருக்காங்க, அதுல மாற்றமே இல்லை. என்ன ஒண்ணு அப்படின்னா அந்த நேரத்தில் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து கொண்டே விஜய்க்கு எதிராக சில பேர் இயங்குனதாக அவருக்கு தகவல் வருது. அவங்கள வந்து அவர் வேலையை விட்டு அனுப்புறாரு, அவ்வளவுதான். அப்ப வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஊழியர் குடியிருப்புல நீங்க எப்படி இருக்க முடியும்? ஏன்னா எங்கிட்ட வேலை பார்க்கும்போது தான் நீங்க என்னுடைய குவார்டர்ஸ்ல இருக்க முடியும். இது ஒரு நிறுவனத்துக்கும் பொருந்தும் தானே. ஒரு நிறுவனத்துல நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் உங்களுக்கு வந்து ஒரு குவார்டர்ஸ் கொடுப்பாங்க. அந்த நிறுவனத்திலிருந்து நீங்கள் விலகி விட்டாலோ விலக்கப்பட்டாலோ அந்த குடியிருப்பிலிருந்து நீங்க வெளியில போய்தான் ஆகணும். இப்போ உதாரணத்துக்கு நம் நாட்டினுடைய துணை ஜனாதிபதி தன்கர் வந்து இப்ப அந்த பதவியிலிருந்து விலகினாரு. இப்ப என்னாச்சு, அவருடைய அரசு குடியிருப்பை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாரு. இது வழக்கமா நடக்கிறது தானே. இதை எப்படி நீங்க வந்து ஒரு குற்றச்சாட்டா வைக்க முடியும்? விஜயிடம் வேலை பார்க்கிற அவருடைய மேக்கப் மேனா இருக்கட்டும், ஹேர் ட்ரெஸ்ஸரா இருக்கட்டும், இன்னும் அந்த வீட்டுல தான் குடியிருக்காங்க. என்ன எல்லாத்துக்கும் மேல விஜய்க்கு தெரியும் யாரு நம்முடைய விசுவாசி, யார் நம்முடைய துரோகி அப்படிங்கிறது விஜய்க்கு நிச்சயமாக தெரியும். அதன் காரணமாக அந்த முடிவை வந்து அவர் எடுக்கிறார். அதை எப்படி தப்புன்னு நம்ம சொல்ல முடியும்? அது பொறுத்திருந்து பார்ப்போம் சார். என்னைக்கா இருந்தாலும் அந்த உண்மை வந்து வெளியே வந்துதாகணும், அதை பொறுத்திருந்து பார்ப்போம்.